வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தில் மாஞ்சோள தேயிலை தோட்டத்திலேருந்து பேசுகிறேன். கவுன்சிலர். எங்களுடைய வாழ்வாரத்தை குறித்து இந்த வீடியோ பேசுகிறோம். நாங்கள் 95 ஆண்டு காலமாக மாஞ்சோள தேயிலை தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். 4 தலைமுறையாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். எங்கள் சொந்த ஊரே மாஞ்சோளை தான். எங்களுக்குன்னு சொந்த ஊர் எதுவுமே கிடையாது. நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். தாத்தா, அப்பா, நாங்கள் இந்த சொந்த ஊரில் இருந்து எங்களுடைய ஆதாரு, ரேஷன் கார்டு, குடியுரிமைகள் அனைத்தும் இதே அட்ரஸுக்கு இருக்குது. ஏன்னா அட்ரஸுக்கு இருக்குன்னா சொந்த ஊர் இதனால எங்கள் அட்ரஸுக்கு இருக்குது. இந்த ஊரை விட்டு நாங்கள் எங்கேயும் வெளியே போகிறதுக்கு, அடுத்து போய் பழைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அடுத்து இந்த வனத்தை ஃபுல்லாக நாங்கள் ஒரு பாதுகாவலராக இருக்கோம். இந்த வனத்துக்கு எங்களுடைய தோட்டத்தொழில் அனைத்தும் பாதுகாவலாக இருக்கும். இந்த ஊடுருவல் எதுவுமோ நாங்கள் மக்கள் இருக்கனால யாருமே வரலை. இதே போல் மிருகங்களுக்கும் பாதுகாவலாக இருக்கும். மிருகம் ஒரு சைடு இருக்குது, நாங்கள் ஒரு சைடு இருக்கோம். எந்த தொந்தரவும் கிடையாது. அப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். வாழ்ந்து கொண்டு இருக்க இடத்துல எங்களுக்கு 2028 இந்த லீஸ் முடியும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 24 இந்த 31 உங்களுக்கு விஆர்எஸ் எழுதி கொடுத்து போகலான்னு நோட்டீஸ் போட்டாங்க. இந்த நோட்டீஸை போட்ட உடனே ஒரே கூக்குரல், காடுகளில் ஃபுல்லாக கூக்குரல், வீட்டில் கூக்குரல், எங்கே பார்த்தாலும் கூக்குரல். மக்கள் சாப்பிட முடியாமல் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாங்க. நாங்கள் கண்ணீர் விட முடியாமல் மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கோம். அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாஞ்சோள எஸ்டேட்டில் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க இடத்துல நாங்கள் சமத்துவபூர்வமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சமத்துவபூர்வம்னாலே இந்த மாஞ்சோலையை வச்சு தான் வந்திருக்கணும். ஏன்னா ஒரே எஸ்டேட்டு, ஒரே லைன்ஸு. எங்களில் 8 வீடு இருக்குது. 8 வீட்டில் தேவர் இருக்கிறார்கள், மன்னார் இருக்கிறார்கள், புள்ளமார் இருக்கிறார்கள், மலையாளத்துக்காரர் இருக்கிறார்கள், பல்லர் இருக்கிறார்கள், மற்றும் பல ஜாதியாக இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஜாதியை பார்க்கல. எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே அண்ணன் தம்பி. ஒருத்தங்களுக்கு ஒரு காரியம்னா ஒரே குடும்பமாக கூடிடுவோம், ஒரே தட்டில் சாப்பிடுவோம். இப்படி இருந்துக்கிட்டு இருக்க இடத்துல எங்களை நீங்கள் வெளியே போச்சுன்னா நாங்கள் எங்கே போய் வாழ்வோம்? எங்களுடைய மனநிலை, எல்லாருடைய மனநிலையும் அப்படி கண்ணீருக்குள் விட்டு என்ன செய்து திகைத்து கொண்டிருக்கோம். இப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நாங்கள் இப்படி இருக்கல. எங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு அநேக அரசியல்வாதிகள், அநேக பத்திரிகை நிருபர்கள், டிவி சேனல்கள், வக்கீல்மார்கள், பொதுமக்கள் அனைவரும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் இங்கேருந்து எங்களுக்கு போவதுக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது. எங்களுடைய மக்களை போய் ரோட்டில் விட்டால் இங்கேருந்து அடுத்த சைடு போகக்குள்ள வண்டிக்குள்ளே விழுந்துருவாங்க. அப்படியாப்பட்ட விவரம் இல்லாத மக்கள் தான் எங்களுடைய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். நாங்கள் எஸ்டேட்லேயே பிறந்து வளர்ந்ததுனால எங்களுடைய மக்கள் விவரம் இல்லாமல் காட்டுவாசி மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போச்சோன்னா நாங்கள் எப்படி வாழ்வோம்? எங்களுடைய குடியுரிமை விட்டு நாங்கள் எங்கேயும் போக முடியாது. எங்களுக்கு சொந்த வீடோ நிலமோ எந்த இதுவும் கிடையாது. எங்கள் சொந்த ஊர் மாஞ்சோலை, சொந்த வீடு மாஞ்சோலை. இதை விட்டு எங்களுக்கு போவதுக்கு வழி இல்லை. ஆனால் எல்லாரும் குரல் கொடுக்குறது ஒரே குரல், எங்களுக்கு மாஞ்சோலை டேண்டி எடுத்து நடத்தணும்னு தான் நாங்கள் விரும்புவோம். ஏன்னா எங்களுக்கு வேறு தொழிலும் தெரியாது. ஆனால் கவர்மெண்ட் கண்டிப்பாக இந்த முதலமைச்சராக ஒரு உதவி பண்ணணும். எல்லாருடைய குரலும் ஒரே குரலாக இருக்குது. இந்த எல்லாருடைய குரலும் ஒரே குரல்னால் மாண்புமிகு முதலமைச்சரையாக குரலை எதிர்பார்த்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஐயாவுடைய குரல் இதுவரைக்கும் வரல. ஆனால் இப்போது கூடிய சீக்கிரம் ஐயா குரல் கொடுப்பாங்கன்ட்டு நாங்கள் முழு மனதோட கண்ணீரோடு நம்பிக்கொண்டிருக்கோம். அந்த குரல் இந்த எலெக்ஷன் 4 ரிசல்ட் வட்டி அநேக இடத்துல வெற்றி விழா கொண்டாட போகிறாங்க. அந்த வெற்றி விழாவோடு இந்த மாஞ்சோலை மக்களுக்கும் கவர்மெண்ட் எடுத்து நடத்துமெண்டு, டேண்டியை எடுத்து நடத்த போகிறோம்ண்டு ஒரு வெற்றி செய்தியை சொல்லுவார்கள் என்று அனைத்து மக்களும் கண்ணீரோடு நாங்கள் ப்ரேயர் பண்ணி, ஒவ்வொருவரும் தனித்தனியாக ப்ரேயர் பண்ணி அழுது கொண்டிருக்கோம். அந்த வெற்றி குரலை கேட்கறதுக்கு நாங்கள் அனைவரும் ஆவலோடு இருக்கோம். இந்த ஒன்று தான் நாங்கள் அனைத்து மக்களும், அனைத்து ஊடுருவல்களும், பேப்பர் நிறுவனங்களும், பத்திரிகை நிறுவனங்களும், வக்கீல்மார்களும், அரசியல்வாதிகளும் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து, பொதுமக்கள் இருந்து எங்களுடைய இந்த கவர்மெண்ட் எடுத்து நடத்துறதுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறதுனால முதலமைச்சரையா அனைவருடைய நாங்கள் எல்லாருடைய பாதம் தொட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நாங்கள் முதலமைச்சரை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி இந்த வீடியோவை அனுப்புதோம். இதை பார்த்து கண்டிப்பான முறையில் எங்களுக்கு நல்ல முடிவு வருமென்று நாங்கள் இந்த நன்றியோடு இதை சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.